நூடுல்ஸ்க்கு நூடுல்ஸ் போட்டு வேக வச்சாச்சு. இப்போ நூடுல்ஸ் வந்துச்சு, நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பச்சை தண்ணியில் வடிகட்டு பச்சை தண்ணியில் அலசிக்கலாம். இது பச்சை தண்ணியில் இப்போ வடிகட்டி ஆயிடுச்சு நூடுல்ஸை. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு செய்ய ரெடி பண்ணிடலாம். கீமா நூடுல்ஸ்க்கு நம்ம எப்போவுமே பட்டர் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. பட்டர் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பட்டர் சேர்த்தாச்சு. நம்ம எவ்வளோ பட்டர் சேர்த்து சூப்பராக இருக்கும். எண்ணெய்லாம் சேர்த்து நல்லாயிருக்கும், பட்டர் சேர்த்து நல்லாயிருக்கும். பட்டர் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ முட்டை சேர்த்துமோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் 4 முட்டை சேர்த்துருக்கிறேன். இப்போ இதுக்கு 2 பேக்கெட் வீட் நூடுல்ஸ்க்கு 4 முட்டை சேர்த்துருக்குறேன். இப்போ இது நல்லா பொரியட்டும். முட்டை நல்ல பெருசாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் பொடுசாக சின்னதாக, ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து முட்டை அப்படியே வெறும்னே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பட்டரில் எல்லாம் பண்ணிவிட்டு கொடுத்தா, சொட்டை பண்ணிவிட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. முட்டை எவ்வளோ இன்னும் கூட 2 சேர்த்துக்கலாம். நான் 4 தான் சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா வறுத்தாச்சு முட்டையை சின்னதாக. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வேக வச்ச கீமா கறி வேக வச்சுருக்குறேன். கீமாவை மட்டன் கீமா வேக வச்சு எடுத்ததை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இதுக்குன்னு கொடுத்த மசாலா, மேகி வீட் நூடுல்ஸ்க்குன்னு மசாலா கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மசாலா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேகி அந்த மசாலாவே போட்டாச்சு. இதில் நான் அந்த நூடுல்ஸ் கொடுத்துருக்குற மசாலாவே கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் மிளகாப்பொடி மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகாப்பொடி, கொஞ்சம் மஞ்சள்தூள், கவுச்சி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள்தூள். அவ்வளோதான். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதும் நான் ஏன் உப்பு சேர்க்கலைன்னா, நான் சோயா சாஸ் ஊற்றுவேன். சோயா சாஸில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். அதனால தான் நான் உப்பு மட்டும் எப்பவுமே ஸ்டார்டிங்லேயே சேர்க்க மாட்டேன் நூடுல்ஸ்க்கெலாம். இப்போ கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். மிளகாப்பொடி பொரிஞ்சிடுச்சு. சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கலாம். எவ்வளோ ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா அவங்க இஷ்டம். ஆனால் கொஞ்சம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கெச்சப் போட்டாச்சு. நம்மளுக்கு க்ரீம் மாதிரி கொஞ்சம் வேணும், ஜூஸியாக வேணும்னா நம்ம இந்தியன் ஸ்டைலில் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் எந்த நம்ம அரைச்சி வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ எங்கிட்ட இருக்கிறது டப்பா பால் தான், தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு. சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு அலசி வச்ச நூடுல்ஸை இதில் போட்டுக்கலாம். நம்ம நூடுல்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இது நல்லாயிருக்கும் ரொம்ப, ஏன்னா ரொம்ப வெந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் இதுவாக வெந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட் பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு. அந்த சூட்டுலேயே பச்சை பட்டாணி வெந்துடும் கொஞ்சம். நம்ம வேக வச்ச கொத்தமல்லி தழை, நம்ம இந்தியன் ஸ்டைலில் கொத்தமல்லி போடலாம். ஒரிகனோ அதெல்லாம் நம்மகிட்ட இல்லை, அதனால கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நம்ம இந்தியன் ஸ்டைலில் டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அந்த சூடுலேயே வந்து உங்களுக்கு பச்சை பட்டாணி வெந்துடும். பச்சை பட்டாணி அந்தளவுக்கு டைம் எடுக்காது. அது பாதி வெந்த மாதிரி பாதி வேவாத மாதிரி இருந்தால் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ சுட சுட கீமா நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு இன்னும் செமி கிரேவி மாதிரி வேணும்னாக்கா தேங்காய் பால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இப்போதைக்கு இவ்வளோ தான் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப யம்மியாக இருக்கும். நம்ம பசங்க கறி சாப்பிடாதவங்க கூட
இந்த கீமா மாதிரி பண்ணி இதில் போட்டு கொடுத்தா சாப்பிட்டுடுவாங்க. முட்டை சாப்பிடாது இதில் தெரியவே தெரியாது. அவ்வளோ நல்லா போட்டு கொடுத்துடலாம் முட்டையை நிறைய. நல்லா டேஸ்ட்டாக யம்மியாக இருக்கும் நூடுல்ஸு. இது சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிடலாம். நம்ம யம்மியான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம யம்மியான ஹெல்த்தியான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சீஸ் வேணுன்றவங்க சீஸ் நிறைய போட்டுக்கலாம், சீஸ் வேணான்றவங்க அப்படியே சாப்பிட்லாம். யம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நூடுல்ஸ் சாப்பிட்றியா? எப்படி இருக்குது நூடுல்ஸு? சாப்பிடு. ஏன் அழுகுற?